ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே நம்ம வாழ்ந்த வாழ்க்கைய பார்த்து மற்றவங்க பொறாமைப்படணும். வாழ்ந்தா இவன மாரி வாழணும்டா அப்படின்னு எல்லாரும் நினைக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு வாழ்க்கைய வாழணும்னு தான் எல்லாருமே நினைப்போம். ஆனா எல்லாருக்குமே அமையுமான்னு கேட்டா, எல்லாருக்குமே அமையாது. சில பேருக்கு அவங்க நினைச்சது கிடைக்கும். சில பேருக்கு அவங்க நினைச்சது கிடைக்காது. சில பேருக்கு அவங்க நினைச்ச எதுவுமே கிடைக்காது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைம் இதெல்லாம் நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். பட் இதையெல்லாம் தாண்டி ஒரு 3 முக்கியமான விஷயங்கள பண்றதால மட்டுமே நெறைய பேரோட வாழ்க்கை வீணா போகுது. அந்த 3 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு இன்னைக்கு நான் சொல்லப் போறேன். முத விஷயம், நம்ம வேலைய நம்ம பார்க்காம, மத்தவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அதாவது நமக்கு நம்ம வேலை என்னவோ அத மட்டும் பார்த்துட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா, நம்மளோட நிறை, குறைகள், அதுல என்ன தப்பு இருக்கு, நம்ம பார்க்குற வேலையில என்னென்ன தவறுகள் வருது, இதையெல்லாம் சரி பண்ணிட்டு மேல போனா, நம்ம மேல போயிரலாம். அத விட்டுட்டு, அவன் என்ன பண்றான்? இவன் என்ன பண்றான்? அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஓகே. அவன் இத பண்றானா? இதுல கீழ விழுந்துருவான். இதுல மேல போயிருவான். அச்சச்சோ! அவன் இப்படி ஆயிருவானே! அப்படின்ற மாதிரி எல்லாம் மத்தவன கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம பார்க்க வேண்டிய வேலைய நாம விட்டுருவோம். ஸோ அந்த இடத்துலயே நம்ம கீழ விழுந்துட்டோம். 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முடிவ நம்ம எடுக்க மாட்டோம். இன்னொருத்தர்ட்ட கேட்கறது. இத பண்ணலாமா? இத வாங்கலாமா? இந்த இடத்துல வீடு வாங்குவோமா? இந்த கார வாங்குவோமா? இந்த பைக் வாங்குவோமான்னு சொல்லிட்டு, தன்னோட முடிவுகள ஃபுல்லாமே எல்லார்கிட்டயும் போய் கேட்கறது. தான் வீட்ல தான் பசங்கள என்ன படிக்க வைக்கணும்? தான் பசங்களுக்கு என்ன பண்ணணும்ன்றது கூட 3வது மனிதர்கள கேட்டு முடிவெடுக்கக்கூடிய நெறைய பேர் இன்னும் இருக்க தான் செய்றாங்க. ஸோ இந்த மாதிரி தன்னோட சம்மந்தப்பட்ட முடிவுகள தான் எடுக்காம, மத்தவங்கள்ட்ட கேட்டு எடுக்கிறது, இன்னொருத்தரோட முடிவுக்காக நம்ம ஓடிட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப கண்டிப்பா மேல கொண்டு போகாது. 3வது விஷயம், முக்கியமான விஷயம், லைஃப நமக்காக வாழாம, இன்னொருத்தவங்களுக்காக வாழ்றது. இன்னொருத்தவங்களுக்குன்னா, ஏன்டா இப்ப எங்க அப்பா, அம்மாலாம் எனக்காக தான் வாழ்றாங்க. அப்ப அத நீ ஏன் தப்புன்னு சொல்றியா? அந்த மாரி கிடையாது. அவங்கள தாண்டி பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நெனைப்பான்? எதிர்த்த வீட்டுக்காரன் என்ன நெனைப்பான்? சொந்தக்காரன் என்ன நெனைப்பான்? இப்படி நம்மளால அனுபவிக்க முடிஞ்ச சில விஷயங்கள கூட மத்தவங்க என்ன நெனைப்பாங்க? அவங்க கண்ணு வச்சுருவாங்க. இவ்ளோ பெரிய வீடு கட்டுனீங்கன்னா, அவங்கலாம் என்ன நெனைப்பாங்க? காசு அதிகமா இருக்குன்னு நெனைக்க மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க என்ன நெனைப்பாங்கன்னு நெனச்சே, நம்ம லைஃப நம்ம வாழாம விட்டுறது. எதையுமே செய்யாம விட்டுறது. ஸோ இந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் இதோட தவிர்த்துக்கங்க. மொத விஷயம், மத்தவங்க வேலைய பார்க்காதீங்க. உங்க வேலைய பாருங்க. அதாவது மத்தவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்காம, உங்க வேலைய பாருங்க. 2வது மத்தவங்களுக்காக வாழாதீங்க. உங்களுக்காக வாழுங்க. 3வது மத்தவங்க பேச்ச கேட்டு முடிவெடுக்காதீங்க. உங்களுக்கு என்ன சரின்னு தோணுதோ, உங்களுக்கு என்ன வேணுமோ, அதுக்கு நீங்க உங்களோட மைண்ட் என்ன சொல்லுதோ, அத மட்டும் நீங்க முடிவெடுங்க. மத்தபடி நீங்க ஃபேமிலில டிஸ்கஸ் பண்ணலாம். தப்பு கிடையாது. அத விட்டுட்டு யாருன்னே தெரியாது. போற வரவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்றது, இல்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட்ன்னு சொல்லி எவனாவது வருவான். அவன்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்றது. இந்த மாரி உங்க முடிவ கூட இன்னொருத்தன்ட்ட கேட்டு எடுத்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் உங்களால எதுலயுமே நிம்மதியாவும், சக்சஸ்ஃபுல்லாவும் இருக்க முடியாது.